ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு இன்றைய பொன்மொழி மற்றும் வரலாற்று நிகழ்வு பார்க்கலாம். இன்றைக்கி 28 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா புளியம்பட்டி கயத்தார் அடுத்து உள்ள நாரக்கிணறு தாண்டி புளியம்பட்டி புனித மாதா அந்தனியார் சாமிக்கு ட்ரிப் வந்திருக்கோம். இன்றைய பொன்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்களே சிறந்த நண்பன். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் படிக்கிறதுனால நிறையா கற்றுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் புக் படிக்கிறது லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ புத்தகங்களே இங்கே படிக்கக்கூடிய புத்தகங்களே உங்களை மோட்டிவ் பண்ணும். ஸோ புத்தகங்களே சிறந்த ஆசான் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கான வரலாற்று நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா, ரத்தன் டாட்டா அண்ட் சன்ஸனுடைய முன்னாள் நிறுவனருமான ரத்தன் டாட்டா அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இதே நாளில் பிறந்தநாள் காணும் இன்னொரு முக்கிய பிரமுகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானி அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதோடு இன்றைக்கி நான் வந்திருக்கிற இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அலசு பார்க்கலாம், வாங்க போவோம். இங்கே இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் இங்கே கிணறு. இங்கே தான் குளிக்கணும். இங்கே மொட்டை போடுற இடம். மொட்டை போடுறதுல மொட்டை போட்டுட்டு இங்கே குளித்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு பக்கத்துலேயே உள்ள இந்த மாதாவை கும்பிட்டுட்டு இங்கே இந்த மெழுகுபத்தி ஏற்றிட்டு இங்கே மாதாவை கும்பிட்டுட்டு அப்புறமா இங்கே உங்கள் வேண்டுதலை வேண்டி ப்ரே பண்ணிப்பாங்க. இதுவும் கிணத்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா நேராக நம்ம கொடிமரத்தில் இங்கேயும் மெழுகுபத்தி ஏற்றி மாதாவை வணங்கிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு இது பக்கம் பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குது. இங்கே அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். இங்கே நிறையா பேர் அன்னதானம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இன்றைக்கி 28 இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேதியில் அன்னதானம் கொடுத்தது அண்ணன் மார்ச்சாமி அவர்கள் கொடுத்தாங்க. ஸோ இவர் முன்னாடியிலேருந்தே அன்னதானம் கொடுத்துட்டு வராரு. ஸோ அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுபோல் தைப்பொங்கலுக்கு அடுத்து நான் சொன்ன அந்த கொடிமரத்தில் கொடியேற்ற விழா நடக்கும். கொடியேற்ற விழா ஏகப்படாத சர்ச் எங்கெங்கே இருக்குதோ எல்லா சர்ச்சிலையும் கொடியேற்றம் நடத்துவாங்க. அது ரொம்பவுமே கிராண்டாக இருக்கும், ரொம்ப செலிப்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால கிரவுண்டு ஃபுல்லாக நல்லா லெவல் பண்ணி பார்க்கிங்லாம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவுமே அவங்க நம்ம தேவை அப்படிங்கிறப்ப நம்ம ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பாருங்கள், இது மேலே கீழே கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 ஃப்ளோருக்கு இருக்குது. மேலே 3 ஃப்ளோரில் கீழேயும் ரூம்ஸு, நிறைய ரூம்ஸு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க, இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அதுவரை டாடா, பபாய்.